நீங்கள் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸை திறந்தால் உங்களுக்கு பிடித்த வீடியோக்களே வரிசையாக வலம் வருகிறதா? பரவாயில்லையே, எனக்கு பிடித்ததை இது காட்டுகிறது என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? உண்மையில் நீங்கள் ஒரு டிஜிட்டல் சிறைக்குள் அடைப்பட்டிருக்கிறீர்கள் என்பதுதான் உண்மை. இந்த அல்காரிதம் வலையிலிருந்து தப்பிப்பது எப்படி? நாம் பார்க்கும் செய்திகள், நம் திரையில் தோன்றும் காணொளிகள், நம் கருத்துக்களை வடிவமைக்கும் பதிவுகள், இவை அனைத்தையும் தேர்வு செய்வது யார்? நாம் எதை வாங்குவது, எதை பார்ப்பது, யாருக்கு வாக்கு செலுத்துவது, எதை நாம் விவாத பொருளாக எடுத்துக்கொள்வது, எதை சிந்திப்பது என்று நமக்காக முடிவெடுப்பது எது? அதற்கான பதிலை வலை உலகத்தில் அருள்வாக்கின் ஒளியில் தேடுவோமா? இயேசு சோதிக்கப்படுதல். மத்தேயு 4:1-11 வரை உள்ள இறை வார்த்தைகளில் இயேசு தன் தவத்தை முடித்துக்கொண்டு பசியாய் இருந்தார் என்று வாசிக்கிறோம். அச்சூழலை பயன்படுத்தி கொண்டு சாத்தான் இயேசுவை சோதிக்கின்றது. நீர் இறைமகன் என்றால் இந்த கற்கள் அப்பமாகும்படி கட்டளையிடும் என்கிறது. மேலும் நீர் இறைமகன் என்றால் கீழே குதியும், நீர் நெடுஞ்சான் கிடையாக விழுந்து என்னை வணங்கினால் இவை அனைத்தையும் உமக்கு தருவேன் என்று இயேசுவை சோதிக்கிறது. இயேசு இச்சோதனைகளுக்கு உட்படாமல் அகன்று போ சாத்தானே என்கிறார். இணைய உலகில் சோதிக்கும் சாத்தானை அல்காரிதம் என்கிறோம். இந்த சோசியல் மீடியா அல்காரிதம் கூட அதை தான் செய்கிறது. நம்மை நன்றாக அறிந்து நமக்கு பிடித்ததை வைத்து நம்மை அதன் பொறிக்குள் தள்ள முயற்சிக்கிறது. அல்காரிதம் என்பதை தானியங்கி நெறிப்பாட்டு முறை என்று மொழிபெயர்க்கலாம். ரயில் பயணத்தின் போது நமக்கு தேவையானதை யாரோ ஒருவர் நம் இருக்கையிலேயே கொண்டு வந்து தருகின்றார். அவர் தருவதை நாம் உண்ண வேண்டியுள்ளது. அந்த உணவுப் பொருளின் சுவை, தரம் பற்றி கேள்வி கேட்க முடிவதில்லை. இந்த பொறிமுறை, அதாவது மெக்கானிசம் தான் இன்று சமூக ஊடகங்களையும் இயக்குகிறது. டிஜிட்டல் மனிதன் ஒவ்வொருவரையும் இந்த அல்காரிதம் தான் ஆளுகிறது. உடைத்து சொல்ல வேண்டுமென்றால், நம்மை யாரோ அல்லது ஏதோ ஒன்று உளவு பார்த்து நமக்கு உதவி செய்கிறோம் என்ற போர்வையில் நம் மூளையை சலவை செய்கிறது எனலாம். நாம் எதை வாங்குவது, எதை பார்ப்பது, யாருக்கு வாக்கு செலுத்துவது, எதை நாம் விவாத பொருளாக எடுத்துக்கொள்வது, எதை சிந்திப்பது, இப்படி எல்லாமே அல்காரிதத்தின் மாயாஜாலம் என்னும் ஒரு குழிக்குள் மாட்டிக்கொண்டதின் விளைவு என்கின்றார்கள். ஒரே கருத்து அல்லது செய்தி மீண்டும் மீண்டும் நமக்கு பரிந்துரைக்கப்படுவதால் நாம் அதனையே உண்மை என ஏற்றுக்கொண்டாக வேண்டிய நிர்பந்தத்திற்குள் தள்ளப்படுகிறோம். ஒரு குறிப்பிட்ட சிந்தனை, ஒரு குறிப்பிட்ட பார்வை, ஒரு குறிப்பிட்ட விருப்ப நிலை, ஒரு குறிப்பிட்ட உலகத்தின் ஒற்றை குடிமகனாக நம்மை மாற்றி விடுவதும் இந்த அல்காரிதம் தான். இந்த அல்காரித சூட்சமத்தை தங்களுக்கு ஆதாயமாக பயன்படுத்தி உலக வர்த்தக வித்தகர்கள் லாபம் பார்க்கின்றனர். பெரும் அரசியல் கட்சிகள் ஆட்சி கட்டிலில் அமர்கின்றனர். கருத்தியல்வாதிகள் சமூக கட்டமைப்பை உடைத்து மறுசுழற்சிக்கு அல்லது வெகுஜன மக்களின் சிந்தனையை மாற்றி அமைக்க துடிக்கின்றன. சோசியல் இன்ஜினியரிங் என்று இதை சொல்கின்றார்கள். அல்காரிதம் உங்கள் ஆர்வத்தை வைத்து உங்களை கணிக்கிறது. எனவே உங்கள் ஆர்வத்தை சமூக ஊடகங்களில் எளிதாக வெளிப்படுத்தாதீர்கள். உங்கள் யூடியூப் மற்றும் கூகுள் தேடல் வரலாற்றை அவ்வப்போது டெலீட் செய்யுங்கள். ஒரு வீடியோ முடிந்ததும் அடுத்த வீடியோ தானாக ஓடுவதை தடுத்து நிறுத்துங்கள். அதாவது ஆட்டோ பிளேயை டிசேபிள் பண்ணுங்கள். அல்காரிதம் உங்களை வழிநடத்த விடாதீர்கள். நீங்கள் அல்காரிதத்தை வழிநடத்துங்கள். உங்களுக்கு பயன் தராத வீடியோக்கள் வரும்போது தயங்காமல் நாட் இன்ட்ரெஸ்டட் அல்லது டோன்ட் ரெக்கமெண்ட் மீ என்பதை அழுத்துங்கள். பாலைவனத்தில் இயேசு சோதிக்கப்பட்டார். ஆனால் அவர் அச்சோதனைக்கு சிக்கவில்லை. சோதனை வந்தது. ஆனால் இயேசு தன் ஞானத்தாலும் இறை வார்த்தையின் வல்லமையாலும் அச்சோதனைகளை வீழ்த்தினார். இன்று டிஜிட்டல் உலகத்தில் அல்காரிதம் நம்மை இத்தகைய சோதனைக்கு உட்படுத்துகிறது. அவை நம்மை அறிகிறது, நம் விருப்பங்களை நினைவில் வைக்கிறது, நம்மேல் அதிகாரம் செய்ய விரும்புகிறது. சோதனையின் வேளையிலும் உண்மையையும் மனித மாண்பையும் மதிப்பையும் விடாமல் பிடித்து கொள்வதே
ஞானம் என்று சொல்லப்படுகிறது. இது வலை உலகம் 360 டிகிரி டிஜிட்டல் உலகிற்கான உங்கள் அகராதி.